2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா இது வந்துடும். ஃபஸ்ட்டு இதை கழட்டிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கேபிள் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஃபியூல் பைப் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும், ஃபியூல் டேங்க்லேருந்து வர பைப்பு. ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் உள்ளே போயிட்டு ஜெட் மோட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற போர் மோட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பக்கம் காற்று தள்ளும், கீழே குட்பால்னு சொல்லுவாங்க, அதில் போயிட்டு தள்ளி தான் உங்களுக்கு வாட்டர் மேலே கொண்டு வரும். அந்த டெக்னாலஜி தான் ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூல் டேங்க்கில் 2 பைப் போகும். கீழே போகிற பைப் வந்து பார்த்திங்கன்னா ஏர் போகிற பைப்பு. அது அங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க. அந்த காற்று போச்சுன்னா அந்த டயஃப்ரம் ஓப்பன் ஆகி பெட்ரோல் போகிறதுக்கு வழி கொடுக்கும். அது வழியாக உங்களுக்கு இங்கே ஃபியூல் வந்து உள்ளே வரும். இன்ஜின் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஃபியூல் வராது. அந்த இடத்துல இருக்க வால்வு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டேங்க் கீழே இருக்க வால்வில் அப்போ உங்களுக்கு பெட்ரோல் வந்துகிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆப்ரிலில் வந்து இந்த டேங்க்கு கீழே இருக்க வால்வு வந்து எனக்கு 2 தடவை ப்ராப்ளம் வந்துச்சு. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது இன்ஜின் வந்து ஓவராக அந்த செக்ஷன் ஏர் போகும். அதனால் அந்த டேங்க் கீழே இருக்க வால்வு பார்த்திங்கன்னா சீக்கிரம் ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் நான் ஏர் கம்மியாக செக்ஷன் போகிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், கம்பி அந்த இடத்துல கட்டிட்டேன். கம்பி வந்து அந்த பைப்பு செக்ஷன் அந்த பைப்புக்கு உள்ளே வந்து ஒரு கம்பி வந்து உள்ளே விட்டுட்டு நான் அந்த பைப்பை மாட்டியிருப்பேன் அந்த டேங்க் கீழே போகிற அந்த பைப்பில். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு கம்மியாக செக்ஷன் ஏர் போகிறதுனால அந்த வால்வு வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சி பண்ணது. அந்த கம்பெனியில் இந்த கார்பரேட்டர்லேயே ப்ராப்ளமா இல்லை எல்லா வண்டியிலுமே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அடிக்கடி இதெல்லாம் கழட்டி பார்க்குறது தான். அதனால் இது கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் அப்படி வச்சுருங்க. அவ்வளோதான், கார்பரேட்டர் வந்துடுச்சு. இது உள்ளே இருக்க ஃபியூல் வந்து கீழே இருக்கும், அந்த ட்ரைன் பைப்பு இருக்கிற இடத்துல. அந்த ஃபியூல் எல்லாம் முதல்ல வெளியே எடுக்கணும். எடுத்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனாக தான் இருக்குது கார்பரேட்டர். இல்லை ஏதோ இந்த ஜெட்டு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் கழட்டி க்ளீன் பண்ணணும். இது வந்து ஃப்ளோட்டிங் ஜெட்டு இதில் இருக்கும். ஃபியூல் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இது வந்து மிதக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபியூலை ஸ்டாப் பண்ணும். ஸோ இங்கே இருக்க இந்த நீடல் தான் வந்து ஃப்ளோட்டிங் நீடல். இது வந்து முன்னாடி ரப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நீடல் எட்ஜில். ஸோ அது என்ன ஆகும்னா இந்த இதில் வந்து ஃபியூல் வந்து இது வழியாக தான் வரும். ஸோ இங்கே வழியாக போய்ட்டு ஃபியூலை இது வழியாக வெளியே வரும்போது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இந்த ஃப்ளோட்டிங் என்ன ஆகும்னா நல்லா மேலே மிதக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபியூலை வந்து அப்படியே இது போய் நீடல் போய் ஸ்டாப் பண்ணிடும். ஜெட்டு, ஸோ இது மெயின் ஜெட்டு, இது இன்னொரு ஜெட்டு. ரெண்டும் வந்து க்ளீன் பண்ணணும். ஜெட்டெல்லாம் ஏர் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நீடல் ஜெட்டு, ஓவர்ஃப்ளோவை இதை வந்து ஸ்டாப் பண்ணும். இது கார்பரேட்டர்லேருந்து வர ஹேர் ஹோஸு, இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஐட்லிங் இப்போ தான் செட் பண்ணேன்.